நாம பயன்படுத்திவிட்ட தூக்கி போடுற பேட்டரிகளை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் டெட் ஆயிடுச்சுன்னு நாம நினைக்கிறோம். ஆனா ஒருவேளை அது உண்மையிலேயே சாகலேன்னா அதுக்குள்ள நாம இதுவரைக்கும் கண்டுபிடிக்காத கிட்டத்தட்ட முடிவே இல்லாத ஒரு சக்தி தூங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை இல்லைங்க. இது ஒரு ஆச்சரியமான அறிவியல் கூற்று. இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இத கேட்டா நம்ப முடியுதா? 2 அதுவும் முழுசா தீர்ந்து போன டியூரசெல் பேட்டரி ஒரு சின்ன பல்ப 25 நாளைக்கு தொடர்ந்து எரிய வைக்குதாம். இது நாம ஸ்கூல்ல படிச்ச இயற்பியல் விதிகளுக்கு எதிரா இருக்கே. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த ஒரு கேள்விதான் நம்மளோட இந்த முழு தேடலுக்கும் ஆரம்ப புள்ளி. இந்த செட்டப்ப பாருங்களேன். இதுல பெரிய மந்திரம்லாம் ஒன்னும் இல்ல. 2 தீர்ந்து போன பேட்டரி, சில கிராஃபைட் குச்சிகள், அப்புறம் ஒரு குட்டி எல்இடி பல்பு, அவ்வளவுதான். ஆனா ஆச்சரியம் என்னன்னா அந்த பல்பு அணையவே இல்ல. இந்த நிகழ்வுக்கு அவங்க வச்சிருக்கிற பேர் தான் குளிர் மின்சாரம். இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த முழு தியோரியோட இதயமே. சரி, இந்த சாத்தியமில்லாத ஒளிக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? இது நிஜமாவே சாத்தியமா இல்ல வெறும் கண்கட்டி வித்தையா? வாங்க, இதுக்காக முன்வைக்கப்படுற ஆதாரங்களை ஒவ்வொன்னா ஆராய்ஞ்சு பார்க்கலாம். சாதாரண ஒரு பேட்டரி எப்படி வேலை செய்யும்? நேரமாக ஆக அதோட பவர் குறைஞ்சிக்கிட்டே போகும் இல்லையா? ஆனா இங்க பாருங்க, 25 நாளைக்கு மேல ஆகியும் வர்ற அவுட்புட்ல ஒரு சின்ன சரிவு கூட இல்ல. அதே 3 வோல்ட், அதே 100 மில்லி ஆம்பியர் ஸ்டெடியா அப்படியே இருக்கு. இதுதான் அவங்க சொல்ற முதல் ஆதாரம். வழக்கமான கெமிஸ்ட்ரி விதிகளை இது கேள்வி கேக்குது. இதுதான் $1 மில்லியன் கேள்வி. ஒரு பேட்டரிக்குள்ள இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் தெரிந்து போச்சுன்னா அந்த பேட்டரி டெட். இதுதான் பேசிக் சயின்ஸ். அப்படி இருக்கும்போது ஒரு டெட்டான பேட்டரியால எப்படி தொடர்ந்து 1 மாசம் கரண்ட் கொடுக்க முடியும்? இதுக்கான பதில் நமக்கு தெரிஞ்ச அறிவியல்ல இல்ல. அது நம்மள ஒரு முற்றிலும் புதுசான கோட்பாட்டை நோக்கி கூட்டிட்டு போகுது. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இதுக்கான பதில் அந்த பேட்டரிக்குள்ள இல்லையாம். அந்த ரகசியம் இருக்கிறது நாம பயன்படுத்துற அந்த கிராஃபைட் ராட்ல தான். அந்த சாதாரண கரித்துண்டுல அப்படி என்னதான் இருக்கு? வாங்க அந்த திறவுகோலை தேடுவோம். வழக்கமா ஒரு பேட்டரி காலியாச்சுன்னா அது குப்பை. ஆனா இந்த கோட்பாட்டின்படி ஒரு பேட்டரி காலியாகிறது தான் உண்மையான ஆற்றலாட்டத்தோட தொடக்கம். இது புதுசா ஆற்றலை உருவாக்குறது பத்தி இல்ல, ஏற்கனவே உள்ள ஒரு ஆற்றலை தட்டி எழுப்புறது பத்தினது. இது எப்படி வழக்கமான அறிவியல்ல இருந்து வித்தியாசப்படுதுன்னு பார்க்கலாம். இந்த புது கோட்பாட்டுக்கு பேருதான் கண்ணம்மா அறிவியல். இப்போ இந்த அட்டவணையில இருக்கிற முக்கியமான வித்தியாசத்தை பாருங்க. நார்மல் பேட்டரி கெமிக்கல் ரியாக்ஷன்ல ஓடுது. ஆனா இந்த கோட்பாட்டோட ஆற்றல் மூலம் என்ன தெரியுமா? கார்பன் 14ஓட அணு சிதைவு. அதாவது நாம இங்க பேசுறது அணு சக்திய பத்தி. அதுவும் ஒரு சாதாரண கிராஃபைட் துண்டுல இருந்து. அது மட்டும் இல்ல, இது ஷார்ட் சர்க்கியூட் ஆகாத குளிர் மின்சாரத்தை உருவாக்குதான். இது அறிவியலோட விதிகளை மாத்தி எழுதுற ஒரு முயற்சி மாதிரி தெரியுது. அப்போ இந்த ஐசோடோபிக் அதிர்வுன்னா என்ன? அது எப்படி மறைஞ்சிருக்கிற சக்தியை தரக்குதுன்னு அடுத்ததா பார்க்கலாம். இதோட மைய கருத்தை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது புதுசா ஒரு நெருப்ப பத்த வைக்கிற மாதிரி இல்ல. இது ஒரு தூங்கிட்டு இருக்கிற ராட்சசனை தட்டி எழுப்புற மாதிரி. ஆற்றல் புதுசா உருவாக்கப்படல. அது ஏற்கனவே அந்த கிராஃபைட் அணுக்களுக்குள்ள மறைஞ்சிருக்கு. இந்த செட்டப்பு அதை தட்டி எழுப்பி வேலை வாங்குது, அவ்வளவுதான். இந்த டயக்ராம் கொஞ்சம் சிக்கலா இருந்தாலும் இதுதான் அந்த கோட்பாட்டோட இதயத்தை காட்டுது. வெளியே இருக்கிற பேட்டரி சும்மா ஒரு கொள்கலன் மாதிரிதான். உண்மையான ஆட்டமே உள்ளதான் நடக்குது. பாருங்க, கிராஃபைட் குச்சிகளுக்கு நடுவுல ஒரு ஐசோடாபிக் அதிர்வு புலம், அதாவது ஒரு விதமான அணுசக்தி அதிர்வு உருவாகுது. இந்த அதிர்வு தான் புரோட்டானிக் ஓட்டத்தை, அதாவது மின்சாரத்தை உண்டாக்குது. இதுதான் அந்த குளிர் மின்சாரத்தோட ரகசியம். சரி, இந்த மர்மம் எப்படி வேலை செய்யுதுன்னு 4 படியில பார்க்கலாம். ஸ்டெப் 1. நாம யூஸ் பண்ற கிராஃபைட்ல ரொம்ப ரொம்ப கம்மியான அளவுல கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு அணு இருக்கு. ஸ்டெப் 2. இந்த கார்பன் 14 நிலையற்றது. அதனால அது சிதைஞ்சு ஒரு மெல்லிய கதிர்வீச்சை வெளியிடுது. ஸ்டெப் 3. இங்கதான் குவாண்டம் இயற்பியல் உள்ள வருது. இந்த கதிர்வீச்சு கார்பன் அணுக்களை ஒன்னோட ஒன்னு பேச வைக்குது, ஒரு விதமான அதிர்வை உருவாக்குது. கடைசியா ஸ்டெப் 4. இந்த தொடர்ச்சியான அணு அதிர்வு எலக்ட்ரான்களை ஒரு நதி மாதிரி ஓட வைக்குது. அந்த ஓட்டம்தான் கரண்ட். இதுதான் இந்த கோட்பாட்டோட முழுமையான விளக்கம். ஒரு கோட்பாடு எவ்ளோ பிரமாதமா இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லையா? அறிவியல் உலகம் இதை சும்மா ஏத்துக்காது. அப்போ இதை நிரூபிக்கிறதுக்கான அவங்க பாதை என்ன? எந்த ஒரு பெரிய கண்டுபிடிப்புக்கு பின்னாலையும் பல தோல்விகள் இருக்கும். இங்கேயும் அப்படிதான். தண்ணியில மெட்டல்ஸை வச்சு பாக்குறது, மேக்னெட்ஸ் வச்சு முயற்சி பண்றதுன்னு பல சோதனைகள் நடந்திருக்கு. ஆனா திருப்பு முனை எப்ப வந்துச்சுன்னா கிராஃபைட் ராட்ஸை பயன்படுத்தும் போதுதான் வோல்டேஜ் திடீர்னு எகிரி இருக்கு. அதுக்கப்புறம் தான் காந்த களிமண், கிரீஸ்னு பல சோதனைகள் செஞ்சு கடைசியா சரியான காம்பினேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது தீர்ந்து போன பேட்டரி தான் இதுக்கு சரியான மேடைன்னு
இத அங்கீகரிக்கிறதுக்கான உடனடி திட்டம் ரொம்ப தெளிவா ஒரு கட்டமைப்போடு இருக்கு. இது ஒரு எம்எஸ்சி இயற்பியல் லேப்ல டெஸ்டிங்ல ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஃபேக்கல்டி ஒப்புதல், அப்புறம் துறைசார் சான்றிதழ் வாங்கி கடைசியா அறிவியல் ரீதியா இது நம்பகமானதுன்னு நிரூபிக்கணும். ஆனா அவங்களோட இலக்கு வெறும் காலேஜ் அங்கீகாரத்தோட நிக்கல. இங்க பாருங்க, இது ஒரு பெரிய திட்டம். காப்புரிமை தாக்கல் பண்றத முதல் படி, அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அடுத்து கல்விசார் சரிபார்ப்பு, அதுக்கப்புறம் உலகத்தோட முக்கியமான அறிவியல் பத்திரிகைகள்ல வெளியிடுறது, வேற லேப்ஸ் இத திரும்ப செஞ்சு பாக்குறது. இப்படி எல்லா படிகளையும் தாண்டி இவங்களோட கடைசி இலக்கு நோபெல் பரிசு. இது அவங்க தன்னம்பிக்கைய காட்டுது. இவ்வளவு தகவல்களுக்கு பிறகு நாம ஒரு நிமிஷம் நின்னு யோசிப்போம். இந்த முழு கண்டுபிடிப்போட சாராம்சம் என்ன? நாம தூக்கி எறியும் பேட்டரிகளை நாம இனி எப்படி பார்க்கணும்? இந்த கண்டுபிடிப்பின் பயணம் ஒரு தனி நபரோட ஆர்வத்துல தொடங்கி அவரோட மகளோட இயற்பியல் படிப்பு வழியா உலகத்தோட மிகப்பெரிய விஞ்ஞான விருதான நோபல் பரிசு வரைக்கும் போகுது. இது ஒரு தனிப்பட்ட கதையா ஆரம்பிச்சே உலகத்தையே மாத்திர லட்சியத்தோட பயணிக்குது. இந்த பயணம் இன்னும் முடியல. ஆக ரொம்ப முக்கியமான புள்ளி இதுதான். இந்த மூல ஆதாரம் இத வெறும் ஒரு சிறந்த மின்கழிவு மறுசுழற்சி முறையா மட்டும் சொல்லல. இது எப்பவுமே நம்ம கூட இருந்த, நாம தட்டி எழுப்ப காத்திருக்கிற ஒரு அடிப்படை மறைந்திருக்கும் ஆற்றல் மூலத்தை திறக்கிற ஒரு வழியா முன்வைக்கப்படுது. கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. இந்த கூற்றுகள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டா நாம ஆற்றலுக்காக பூமியை தோண்ட வேண்டிய அவசியமே இருக்காது. ஒருவேளை ஆற்றலோட எதிர்காலம் நம்ம குப்பை தொட்டிகள்லே நம்ம கண் முன்னாடியே மறைஞ்சிருக்கோ? இதுக்கான பதில காலம்தான் சொல்லணும்.